ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ விநாயக முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்ற, முக்கியமான 2 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற, ஒன்று குரு பகவான், மற்றொரு கிரகம் சனி பகவான். இந்த 2 கிரகங்களுமே தற்சமயம்தான் இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஏப்ரல் மாதம்தான் அதிச்சாரமாகவும், அதே சமயத்தில் குரு பயிற்சியாகவும் மீனராசிக்கு வந்திருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரையிலே கும்பராசியில் அதிச்சாரம் பெற்று ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதே போல் குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு பகவான் மீனராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அன்பு நேயர்களே, அதே போல் 2 கிரகம் உச்சம் பெற்று விளங்குகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் அங்கே தான் இருக்கார். அதே போல் மே மாதத்தில் முதல் ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இல்லை, கூடுதலாக என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், குரு சுக்கிரன் யோகத்தை பொறுத்தவரை இது மகாலட்சுமி யோகமாக கருதப்படுகிறது. அதே போல் சூரியன் ராகுவுடைய தொடர்பு அரசியலுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் வலுப்பெற்று விளங்கக்கூடியதாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரக காம்பினேஷனாக விளங்குகிறது. அதே போல் சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்தவரையிலே அரசியல் கழகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் செயல்படக்கூடிய விஷயங்கள், அதே போல் பதற்றமான விஷயங்கள், அடிக்கடி அந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள், இதெல்லாம் இந்த மே மாதத்தில் நிறையவே நம்ம ஜென்ரலாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கையாகட்டும், சனி சூரியன் ராகுடைய தொடர்பு, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியையும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு போக்கையும் ஏற்படுத்துவதாக அமைகிறது. அப்போ அரசு அதிகாரிகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் அல்லது நாடு பாரத தேசம் முழுவதும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இராணுவம், உயர் அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, கலவரங்கள் சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து பொதுவாகவே இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் பணவரவு அதிகமானதாகவே இருக்கும். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த கிரக காம்பினேஷனை வைத்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துடுவோம். வாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. அது அற்புதமான மாதம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம். இன்னும் கூட சொல்லப்போனால் விருச்சக ராசி நேயர்களே, கடந்த 8 வருடங்களாக நீங்கள் படாத கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அதே போல் ஏகப்பட்ட லாஸ். அப்போது எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு மாதம். ஒரு நல்ல நேரம், நல்ல காலம் உங்களுக்கு பிறந்திருக்கிறது விருச்சக ராசி நேயர்களே. விருச்சக ராசின்னு சொன்னாலே புறம் உங்களை பற்றிய அத்தனை விவரங்களும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. அதனுடைய நல்ல தொடக்கமாகத்தான் இந்த மே மாதம் அமைகிறது. உங்கள் ராசிக்கு இது நாள் வரையில் 3வது வீட்டில் இருந்து வந்த சனி பகவான் 4வது வீட்டுக்கு சுகஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார். விருச்சக ராசி நேயர்களே, எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா மகிழ்ச்சி இருந்தால் நீங்கள் என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாது. விருச்சக ராசி என்பவர்களே, வண்டி வாகன யோகங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது வரும்போது ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
அதே போல் வண்டி சர்வீஸ்க்கு போக வேண்டிய சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சர்வீஸ் கொடுக்கறது, இல்லை அது சம்மந்தம் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறது, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள், செலவீனங்கள் கூடும். அதே போல் வீடு கட்டுறது, மனை வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதையும் நல்ல முறையில் அடைப்பதற்கான, கடனை அடைக்கிறது, அதை க்ளோஸ் பண்ணுறது, ஒரு லோன் இருக்குமே ஆனால் அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறது, அதற்கான முயற்சிகள் ஈடுபடுவது, அதுக்காக இன்னொரு இடத்த கொண்டு போய் அதில் மெர்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். அப்போ இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நேயர்களே, வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு சிறப்பானதாகவே உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த 6 வீடு கொடுத்த 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டிலே சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். அப்போது 6ஆம் அதிபதி 4ல் இருந்து 10ஆம் அதிபதி 6ல் உச்சம் பெறுகின்ற பொழுது ஏற்கனவே அந்த 6ல் யார் இருக்காங்க, ராகு பகவான் இருக்கின்றார். கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் துறையில் நீங்கள் சொல்லி அடிப்பீங்க கில்லியா, சொல்லி அடிப்பீங்க. நீங்கள் இந்த மாதம் இவ்வளோ டார்கெட் நான் இதை ரீச் பண்ணுறேன், இந்த மாதம் நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், எனக்கு இந்த லோனை நான் இந்த மாதம் அடைக்கணும், இந்த கடனை நான் கொடுத்துடணும், இந்த பில்டிங்கை நான் கட்டி முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் வாய்ப்புகளிலே, தொழில் துறைகளிலே சிறந்து விளங்குவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. வருமானத்தை பொறுத்தவரையிலே அபரிமிதமானதாக இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சாமி, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் 90% விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது தான் நடக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கலைனாக்கா, அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதை உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில் மேபி அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், அல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் வேலை செய்யக்கூடியது, 3000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, அதே போல் சிப்காட் சம்மந்தப்பட்டது அல்லது பேக்கிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய கம்பெனிஸ், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐடி ஃபீல்டு, அந்த ஐடி செக்ஷன், ஐடி பார்க், அதே போல் பிஸ்னஸ் சென்டர், ரெண்டல் பிஸ்னஸ் சென்டர் சம்மந்தப்பட்டது, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதற்கான முயற்சிகள் ஈடுபடக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஃபண்டு, அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்களை நமக்கு தெரியும், எத்தனையோ மீடியா நண்பர்கள் நமக்கு சேனலுக்கு உடையவர்கள் கடன் சுமைகளில் இருப்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த மீடியா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நல்லது நடக்கும். அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைலோ, கோல்டோ, ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த ஒப்பந்தம் டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், விவசாயமாக இருக்கலாம், மேபி எனிவன், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கை கொடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் அமைகிறது. அதே போல் தான் ரியல் எஸ்டேட்டும் பில்டர்ஸும்
நான் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் சாமி, ஒரு 3/4 கிணறு தாண்டிட்டேன், ஒரு 80% தாண்டிட்டேன், இன்னொரு 20% தான் எனக்கு பேலன்ஸு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், தடைப்பட்ட விஷயங்கள் தடைகள் விலகும். அது எந்த தடையாக இருந்தாலும், பணத்தடைகளாக இருந்தாலும், செயல் தடைகளாக இருந்தாலும், அரசாங்க தடைகள், அரசியல் தடைகள் எதுவாக, கிரக தடைகள், ஜாதக தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும். அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், இடுதோஷங்கள், மனக்குழப்பம், ஒரு மனசு பயமாகவே இருந்துகிட்டு இருக்கு சாமி, எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியல, ஆனால் மனசு ஒரு பயமாக இருக்குது. அந்த மன பயம் நீங்கும் விருச்சக ராசி நேயர்களே. அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், 8ஆம் பாவம் எத்தனையோ அந்த மாந்திரிக தோஷங்கள், வைப்பு வசியம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ தம்பதிகள், அல்ல எத்தனையோ கம்பெனிஸ், இடுதோஷங்கள், இடம் தோஷம் சம்பந்தப்பட்டது எத்தனையோ கம்பெனி நாம் போய் அதை சரி பண்ணுறோம். அப்போ அந்த மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் அம்பாளுடைய வாராகியுடைய அனுகிரகத்தாலே சரியாகும். விருச்சக ராசி நேயர்களே, கவலை வேண்டாம். அக்கம்பரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய எதிரிகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இதெல்லாம் வாராகி இருக்காங்க, கவலையே படாதீங்க விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி என்பர்களே, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான். தனியார் வேலையோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பையர் சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப் ரிலேட்டடாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 3 வருஷம் ஆகுது நான் ஊருக்கு வந்து, நான் திரும்பவும் ஃபாரின் போகலாமா, எங்கள் வீட்டுக்காரர் போவாரா, என் பையன் போவானா, அல்லது நான் திரும்பவும் போன ஃபேமிலி அங்கே கூப்பிட்டுட்டு போயிடலாமா, செட்டில் ஆகிடலாமா, வாய்ப்புகள் வருமா, இந்த மாதிரிலாம் காக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்குது. வேலையை இழந்து வாடக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே, உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வெளிநாட்டுக்காக நான் போவேனா, அல்லது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நான் பணம் கட்டியிருக்கிறேன் எனக்கு அது கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, நான் அவரும் ரொம்ப நாளாக பழகிட்டு வந்தோம், அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அல்லது எனக்கு எதிராக இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க, பேட் கமெண்ட்ஸ், பேட் ரிப்போர்ட்ஸ் தராங்க. ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாதிக்கலாம், ஜெயிச்சு காட்டலாம். அதே போலத்தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் வருமானத்தை வாரி குவிக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. புதிய முதலீடுகள் தொடங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறைக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும்னா, ராசிக்கு 5ல் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சனி செவ்வாய் சேர்க்கை காம்பினேஷன் அவ்வளோ ஒரு தோஷமான சேர்க்கையாக இருந்தாலும் மங்களகாரகன் 4வது வீட்டிலே அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. அப்போது சுகஸ்தானங்கள் வலுப்பெறுகிறது. மங்களகாரகன் சுகஸ்தானத்திலே இருப்பது, அதுவும் அந்த வீடு கொடுத்த நாயகனோடு இருப்பது சிறப்பு. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையும் மேலோங்கும். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, வீட்டை விட்டு வெளியில் போயிடுத்து, அல்லது குடும்பம் ஒரு தலைகுனிவு, வீண்பிள்ளை அவமானங்கள், வெளியில் தலகாட்ட முடியல, குடும்ப பிரச்சனைகள், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் நாம் பார்க்குறோம். வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளுக்கு நம்முடைய வாராகி பதில் சொல்லியிருக்கிறார். நல்ல முறையில் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் வீடு தேடி வந்திருக்கிறார்கள். அப்போ பிரிந்த உறவுகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 7வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். அப்போ தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள்,
அல்லது ஏற்பாடாகி நின்று போன திருமணங்கள், அதே போல் வயோதிக திருமணம், மறுமணங்கள், டிவோர்ஸ் ஆனது, மறுமணங்கள், ரெண்டாவது செகண்ட் மேரேஜ், ஏஜ்டு வயோதிக திருமணங்கள் இவையெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முதல் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசி நேயர்களே, அந்த 7ஆம் பாவத்திற்கு எந்த விதமான கிரக தொடர்பும் இல்லை. அதனால் முதல் திருமணமும் நடைபெறும். அதே போல் தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பற்றி கவலையே படாதீங்க. நீண்ட நாட்களாக 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, குழந்தை பாக்கியம் ஒரு 3 வருஷம் அப்படி இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக வராகி அனுகிரகத்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இருந்தாலும் 3 வருஷத்தையும் கடந்துட்டீங்க. அப்போ அதுக்கான முயற்சிகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை செய்தே நாம் பார்ப்போம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பேசும். ஒருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. அப்போ 2 பேருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதுக்கான வழிபாடுகள் செய்யும்பொழுது தான் அதை வெற்றி பெற முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு மகிழ்ச்சியான மாதமாக, பணவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய, அனைத்துமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருது, சிட்டியிலேருந்தே வருது. இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு அன்பு தெய்வம், ஒரு படுவில் ஒரு பெரிய இத்தனை வீடுகள் கட்டுறோம் சார், ஒரு 600 வீடு கட்டுறோம், நாங்கள் ஒரு ஃப்ரண்ட்டில் 2 கிரவுண்ட் போல தொடங்க கட்டுங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இப்படி கோயம்புத்தூர், திருப்பூர், பழனி, அரக்கோணம் பல இடங்களிலிருந்து என் அன்பு தெய்வங்கள் இந்த நாங்கள் இடம் தரோம், நீங்கள் இங்கே வந்து கோவில் இத்தனை ஏக்கர் தரோம், 2 ஏக்கர் தரோம், 1 ஏக்கர் அப்படின்லாம் ஃபோன் கால்ஸ் வருது. மிக்க மகிழ்ச்சியின் அன்பு சொந்தங்களே, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கான தமிழ்நாடு முழுவதும் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமேயானால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் தெய்வ திருமணங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், பிராயச்சித்த பரிகார ஹோமங்கள், தேவ பிரசன்னம், ஆலயத்தில் உள்ள குறைபாடுகள், ஊருக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் இவற்றை அறிவதற்கும், அதே போல் திருமண வைபவம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள் அனைத்தும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.